இப்போ வந்து மனிதர்களுக்கு மனிதர்கள் தான் கடவுள். ஆனால் மனிதர்கள் ஏன் மனிதர்களை கடவுளாக ஏற்றுக்க மாட்டேன்றாங்க? ஒரு அம்மாவோட கடவுளாக ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. மனிதர்கள் வந்து தன்னுடைய அம்மாவை கூட அப்பாவை கூட கடவுளாக ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. கடவுளுங்கிறது இவங்க கிடையாது, அம்மா இல்லை, மனிதர்கள் வந்து கடவுளாக இருக்க முடியாது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, மனிதர்கள் அனைவரும் குற்றவாளிகளாக மாறிவிட்டார்கள், குற்றங்கள் செய்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். குற்றங்கிறது எது? நம்ம உடம்புக்கு நம்மை அழிக்கக்கூடிய, பிறரை அழிக்கக்கூடிய செயல்கள் அனைத்துமே குற்றம்தான். பிறரை, உங்களையும் சரி, தற்கொலை பண்ணிக்கிறதும் குற்றம்தான், பிறரை கொலை செய்வதும் குற்றம்தான், உங்களை அழிச்சுக்கிறதும், நீங்கள் அழிக்கக்கூடிய செயல்கள் அனைத்துமே குற்றம்தான். அப்படின்னா நாம் சாப்பிட்ற உணவுகள் இருக்குல்ல, இது நம்மை அழிக்கக்கூடியது, நம்ம அதுக்கு அடிமையாயிட்டோம். நம்ம அழிச்சிரும்னு தெரிஞ்சே அதை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அதுதான் பிள்ளைகளுக்கும் கொடுக்குறாங்க. எது? இந்த அரிசி, கோதுமை, மைதா மாதிரி, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், பால், தேன், இதெல்லாம் வந்து அழிக்கக்கூடிய உணவுகள். அப்போ இந்த உணவுகளுக்கு அடிமையானதுனால மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. தன்னை அழிக்கக்கூடிய உணவுகள் என்று தெரிந்தும் அதை வந்து தெரிஞ்சிக்கக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டால் அதை போய் ஆராய்ச்சி பண்ணிடக்கூடாது. ஆராய்ச்சி பண்ணால் நமக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிடும், இதெல்லாம் நம்ம அழிக்கக்கூடிய உணவுகள். அப்படி அந்த உண்மை தெரிஞ்சால் அப்போ நம்ம அதை வந்து சாப்பிடாமல் இருக்க வேண்டிய நிலைமை வரும். அதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம சாப்பிடாமல் இதை சாப்பிடக்கூடாதுங்கிற உண்மை நமக்கு தெரிய வரும். அப்போ அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடிமையானதுனால இந்த நோய்களை, தன்னையே அழிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, மெதுவாக தற்கொலை செய்து கொள்ளிருக்கு. அதை தான் பிள்ளைகளுக்கும் கொடுக்குறாங்க, மற்றவங்களுக்கும் கொடுக்குறாங்க. அப்போ உணவுலேருந்து தான் குற்றங்களே ஆரம்பிக்குது. அப்போ பிறரை அடிமைப்படுத்துறது ஒரு குற்றம். இப்போ பிறரை அடிமைப்படுத்துறது அதெல்லாம் ஒரு குற்றம். எப்படி மனிதர்களே வந்து இழிவுபடுத்துறது, தாழ்த்துறது, இப்படிப்பட்ட குற்றங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போ வந்து இப்போ நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, மனிதர்கள் குற்றங்கள் செய்கிறவர்களாக மாறும்போது மனிதர்களை கடவுளாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ மனிதர்கள் எல்லோரும் குற்றம் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ குற்றம் செய்யும்போது அதற்கு தண்டனை யார்கிட்டருந்து கிடைக்கும்? மனிதர்களிடமிருந்து தான் கிடைக்கும். மனிதர்களை அழிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கு. இப்போ வந்து ஒரு உணவு வந்து இப்போ சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா, அப்பா அம்மா வந்து பிள்ளைகளுக்கு ஒரு உணவு கொடுக்குறாங்க, இட்லி கொடுக்குறாங்க, பூரி, பொங்கல்லாம் கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகள் வளர்ந்து இதுதான் உணவுன்னு நினச்சி அம்மா அப்பாவை நம்பி அந்த குழந்தைகள் இதுதான் நம்ம மனிதர்கள் சாப்பிட வேண்டிய உணவுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. 40 வயசில் நோய் வந்துடுது, 40 வயசில் ஏதாவது சுகர் வந்துடுது. அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் யார்? நம்ம அம்மா அப்பா தான். அதனால தான் அம்மா அப்பாவை கூட கடவுளாக ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. இன்றைக்கி நோயோடு அவஸ்தைப்படுறதுக்கு யார் காரணம்? இந்த அம்மா அப்பா தான் காரணம், பெரியவர்கள் தான் காரணம், தன்னை விட பெரியவர்கள் தான். அதில் தான் அம்மா அப்பாவும் அடங்குவாங்க. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஒரு மாதிரி விபத்துகள், மோட்டார் வாகன விபத்துகள், குற்றங்கள் நிரம்பிய உலகம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? பெரியவங்க தான் இந்த உலகத்தை உருவாக்கி இந்த உலகத்தில் வாழு அப்படின்னு நம்மளை வந்து சொன்னாங்க. அப்படிங்கும்போது இந்த பெரியவர்களை குற்றவாளியாக பார்க்கப்போ மனிதர்கள் கண்டிப்பாக கடவுளாக இருக்க முடியாது. ஒரு அப்பா அம்மா கூட கடவுளாக இருக்க முடியாது. ஏன்னா நோய்களை தருகிற உணவுகளை கொடுத்து நமக்கு பழக்கப்படுத்தினதே அவங்க தான். ஏன் அவங்க காய்கறிகளை நமக்கு உணவாக கொடுக்கல? பழங்களை ஏன் உணவாக கொடுக்கவில்லை? எதுக்காக அரிசி, கோதுமை இந்த மாதிரி நோய்களை தருகிற உணவுகளை கொடுத்து நம்மளை ஏன் அடிமையாக்குனாங்க? இப்போ அடிமைத்தனத்தோடு அந்த நோய்களை தருகிற உணவுகளோடு மக்கள் போராட வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது அப்போ இந்த மனிதர்கள் வந்து கடவுளாக இருக்க முடியாது. அப்பா அம்மா கூட கடவுள் கிடையாது, அவங்க கடவுளாக நடந்துக்கலை. ஒருவேளை அவங்க இயற்கை உணவுகளை நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, நோய்களை தராத உணவுகள், பாதுகாப்பான வாழ்க்கை, ஒரு இயந்திர அறிவியல் உலகம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு வீடு வர முடியல. இவ்வளோ ஆபத்துகளுக்கு யார் காரணம்? இதை உருவாக்குனது யார்? நம்ம முன்னோர்கள் உருவாக்குனாங்க, நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. இப்போ நாம் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாம் அடுத்த தலைமுறைக்கு இந்த உலகத்தை கொடுப்போம். அவங்களும் இந்த உலகத்தில் இப்போ அவங்கள நீ இன்ஜினியராகி டாக்டராகுன்னு சொல்கிறாங்க பெரியவங்க. நம்ம காலம் முடிஞ்ச பிறகு அவங்க இன்ஜினியராகி டாக்டராகி இந்த உலகத்தை பாதுகாப்பாங்க. அப்போ இந்த உலகத்தை பெரியவர்கள் தான் சிறியவர்களிடம் கொடுக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இங்கே நடக்கிற விபத்துகள், குற்றங்கள், நோய்கள் எல்லாத்துக்கும் இந்த பெரியவர்கள் தான் காரணம், மனிதர்கள் தான் காரணம். அதனால் இந்த பெரியவர்களே நம்ம கடவுளாக ஏற்றுக்கக்கூடாது. மனிதர்கள் கண்டிப்பாக கடவுளாக இருக்க முடியாது. இங்கே இருக்க அத்தனை துன்பங்களுக்கும் இவங்க தான் காரணம். ஒருவேளை இவங்க சரியான வழியை நம்ம காட்டியிருந்தாங்கன்னா, ஒரு பாதுகாப்பான உலகத்தை நம்ம கையில் கொடுத்துருந்தாங்கன்னா, நோய்களை தராத உணவுகளுக்கு சாப்பிடுவதற்கு நம்மை பழக்கப்படுத்தி இருந்தால், விபத்துகள், குற்றங்கள் இல்லாத ஒரு உலகத்தில் நம்மை இவர்கள் ஒரு உலகத்தை உருவாக்கி நமது கையில் கொடுத்திருந்தால் நாம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு நமது முன்னோர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுவோம்? பெரியவர்களை வந்து நம்ம கடவுளாக நினைப்போம். மனிதர்கள் கடவுளாக நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்னென்னா வந்து மனிதர்கள் இன்றைக்கி நாம் அடைகிற துன்பத்துக்கு அவங்க தான் காரணமாக இருக்காங்க. அவங்க தான் இந்த உலகத்தை உருவாக்கி நம்ம கையில் கொடுத்தாங்க. இங்கே இருக்கிற இந்த நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்தினாங்க அவங்க தான். அதனால் இவர்கள் தான் நாம் படுகிற துன்பங்களுக்கு காரணமாக இருக்கிறார்கள். அதனால்
இவர்களை நாம் எப்படி கடவுளாக ஏற்றுக்கணும்? இவர்கள் யார்? மனிதர்கள் தானே. அப்போ இவங்களை எப்படி நம்ம கடவுளாக ஏற்றுக்க முடியும்? கண்டிப்பாக இவங்க கடவுளாக இருக்க முடியாது. அப்போ கடவுள்னு ஒன்று இருக்குது, அது யார்? வேறு ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். அதில் பெரிய கடவுளை மனிதர்களை விட மேலானவர்கள் தான் இருக்கும். மனிதர்களுக்கு இருக்கிற சக்தியை விட மேலான சக்தி அவர்களிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேறெங்கோ தேடுவதற்கு மனிதர்கள் அனைவரும் குற்றவாளிகளாக மாறிவிட்டார்கள். நல்லவர்களாக இல்லை, நம்பிக்கையானவர்களாக இல்லை. இங்கு நடக்கிற துன்பங்கள் அனைத்துக்கும் மனிதர்களுக்கு மனிதர்களே துன்பம் இருப்பதற்கு அவங்க காரணமாக இருக்கிறனால மனிதர்களே கடவுளை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மனிதர்கள் வந்து விடுகிறார்கள்.